Hello peoples, welcome back to our channel Learn from Sindhu. இன்னைக்கு வந்து நம்ம dementia ICD leading பார்க்க போறோம். Question வந்து பாத்தீங்கன்னா 17 years old patient diagnosed mild dementia with behavioral disturbances. Google Chromeல போய்ட்டு ICD-10 டேட்டான்னு எடுத்துக்கோங்க. அதில் இண்டெக்ஸ்க்கு கீழே இண்டெக்ஸ் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அது கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணிட்டு தான் நம்ம டயக்னோசிஸ் கோட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். இதில் வந்து A to Z காலம் இருக்கும். அதில் வந்து இப்போ நமக்கு கண்டிஷன் டிமென்ஷியா. ஸோ நம்ம டி டேர்முக்கு போகலாம். நான் கொடுத்துருக்க கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா டிமென்ஷியாவுக்கு வந்து நம்ம டைப் கொடுத்துருப்போம். டைப் வந்து என்னென்னா மைல்டு. அப்போ நம்ம டி டேர்ம் போனதுக்கப்புறம் மைல்டு டிமென்ஷியா போகணும். மைல்டு டிமென்ஷியா கீழே வித்துக்கு கீழே பிஹேவியரல் டிஸ்டர்பன்சஸ் இருக்கும். ஸோ நம்ம அந்த கோடு தான் எடுக்கணும். இப்போ நம்ம வந்து இண்டெக்ஸ் டேபிள் போய்ட்டு இண்டெக்ஸ் ICD-10-CM இண்டெக்ஸுன்றதை கிளிக் பண்ணிவிட்டு டி டேர்ம் போகிறோம். டி டேர்ம் டிமென்ஷியாவுக்கு போனதுக்கப்புறம் இந்த இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் திஸ் லிஸ்ட்லேயே நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து விண்டோஸில் இல்லை லேப்டாப்பில் பண்ணுறீங்கன்னா Ctrl+F கொடுத்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி டிமென்ஷியா நீங்கள் சர்ச் பண்ணும்போது வரும். டிமென்ஷியாவுக்கு அப்புறம் நம்ம வந்து இப்போ மைல்டு பார்க்கணும். மைல்டு கொஞ்சம் டவுன் போனோன்னா இங்கே மைல்டு இருக்குது. மைல்டுக்கு கீழே வித்துக்கு கீழே பிஹேவியரல் டிஸ்டர்பன்சஸ். இப்போ இங்கே வந்து கோடு இருக்குது. அதை வந்து நம்ம கிளிக் பண்ணோன்னா உள்ளே வந்து ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் வரும். வெதர் அந்த கோடு வந்து ஃபுல் கோடா இல்லை இன்னும் நம்ம செக் பண்ணணுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே ஒரு க்ரீன் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த க்ரீன் கலர் யாரோ மார்க் இருந்துச்சுன்னா அது வந்து ஃபுல்ஃபில் கோடு. இன்கேஸ் அந்த க்ரீனுக்கு பதிலாக ரெட் கலர் இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கோடு கிடையாது. நம்ம இன்னும் ஃபர்தராக ஃபுல் கோடு ஐடென்டிஃபை பண்ணணும்னு அர்த்தம். ஸோ இப்போ அந்த ரெட் கலர் மார்க் பண்ணி காமிச்சேன் இல்லையா, அதுதான். இப்போ இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்மளோட கொஷினுக்கு மேட்ச் ஆகுது. டிமென்ஷியா இன் அதர் டிசீஸ் கிளாசிஃபைடு எல்ஸ்வேர், அது போக பிஹேவியரல் டிஸ்டர்பன்சஸ். அப்போ ஆன்சர் அதுதான், கரெக்டாக எடுத்தாச்சு. F02.A18. ஸோ இதுதான் வந்து நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். செகண்ட் கொஷின், மாட்ரேட் டிமென்ஷியா வித் மூட் டிஸ்டர்பன்சஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட் எடுத்தது மைல்டு, இப்போ வந்து மாட்ரேட். அகெயின் நீங்கள் டி டேர்ம் போய்ட்டு வந்தாலும் ஓகே, இல்லை பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு நம்ம டிமென்ஷியாலே தான் இருக்கும். அப்படியே கொஞ்சம் நம்ம டிமென்ஷியாவுக்கு கீழே டவுன்வேர்டு பார்த்தோம் அப்படின்னா மாட்ரேட் இருக்கும். மாட்ரேட்டுக்கு கீழே இப்போ இந்த கொஷினில் வந்து மூட் டிஸ்டர்பன்சஸ். ஃபர்ஸ்ட் கொஷினில் பிஹேவியரல் டிஸ்டர்பன்ஸ், இந்த கொஷினில் மூட் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்றனால இப்போ நம்ம பேக் கொடுத்து அப்படியே இங்கே போய் சர்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சீரீஸில் வந்துட்டு என்ன மாதிரியான ICD-10 லீடிங் வந்து உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட்டு அதை அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம டிமென்ஷியாவுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா மாட்ரேட், இந்த கொஷினில் மாட்ரேட் இல்லையா, ஸோ மாட்ரேட்டுக்கு கீழே மூட் டிஸ்டர்பன்சஸ். ஸோ இப்போ அங்கே கோடு வந்துருச்சு. அந்த கோடை கிளிக் பண்ணி ஃபுல் கோடா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். கொஷினோட டிஸ்கிரிப்ஷனுக்கு மேட்ச் ஆகுதான்னு பார்த்துக்கலாம். டிமென்ஷியா இன் அதர் டிசீஸ் கிளாசிஃபைடு எல்ஸ்வேர், மாட்ரேட் with mood disturbances. Okay, நம்ம கொஷினுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். F02.B3. Thank you guys. See you next video.